வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th நியூ தமிழில் 5th இயல் பார்க்கலாம். 5th இயலில் செயல் பார்க்கலாம். ஓகேங்களா. குடும்ப விளக்கு. ஃபஸ்ட்டு குடும்ப விளக்கு எழுதியது பாரதிதாசன். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துக்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்ற நூலால் பிணைஞ்சிருக்காங்க. குடும்ப விளக்கு அன்பு என்ற நூலால் பிணைஞ்சிருக்காங்க. கற்ற பெண்ணின் குடும்பம் தான் பல்கலைக்கழகமாக மிளிரும் அப்படிங்கிறத காட்டுது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரைக்கும் பணிகளை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறது செய்யும் பெண்ணுக்கு கண்டிப்பாக கல்வி முதன்மையானதாகவும் இன்றியமையதாகவும் இருக்குது. இது 5 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. குடும்ப விளக்கை எத்தனை பகுதியானா 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இது 2ஆம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் தலைப்பில் தலைவியின் பேச்சில் இடம்பெற்றிருக்கு. 5 பகுதிகளாக இருக்குது. இது 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் தலைவியின் பேச்சில் இடம்பெற்றிருக்கு. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவரோட மீது பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் கவிதை மீது அன்பு இருக்கிறதுனால இவர் பாரதிதாசனை பேரை மாற்றிக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இலக்கியம், இதெல்லாம் இவரோட படைப்புகள். பாண்டியன் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது எப்படின்னா இருண்ட வீடு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு லைட் எரிய வைக்கணும். அப்போ அங்கே சிரிப்பு இருந்தாவே இங்கே லைட் எரியிற மாதிரி அழகின் சிரிப்பு. அப்போ குடும்ப விளக்கு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ தமிழ் இயக்கம், அங்கே ஒரு இயக்கமே ஆரம்பிக்கலாங்க. இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கு. இவர் சாகித்ய அகாடமி விருது ஒன்று வாங்கியிருக்காங்க. இது நாடக நூல் பிசிராந்தையார். நம்ம கள்ளிக்காட்டு இத்திகாசம் ஒரு புதினம் 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இது பிசிராந்தையார். இது 1969 நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நுழையும் முன்னில் புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை தான் மறுமலர்ச்சி இயக்கங்கள். மறுமலர்ச்சி இயக்கங்கள் எப்போ உருவானுச்சுன்னா புதுமை கருத்துக்களையும் மறுமலர்ச்சி இயக்கங்கள் 20ஆம் நூற்றாண்டில் தான் நடந்துச்சு. இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உரிமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருளில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்கள் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசனில் குடும்ப விளக்கு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலேவோனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் கலர் நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பண்படாத நிலம். கலர் நிலம், பண்படாத நிலம். கலர் இந்த இல்லு இப்படி இருக்கா. அப்போ நம்ம 3 சொல்லினா போட்டுக்கலாம். பண்படாத நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல். ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி அறிவில்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்த நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டாங்க. கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது பாடல் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் போதே ஈஸியாக தான் இருக்குது. வானூர்தி செலுத்துதல், வையமாக்கடல் முழுவதும் அளத்தல், ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுதான். இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நானிலம் ஆடவர்கள், அதாவது ஆண்கள் இப்படி பண்ணதுனால தான் விடுதலை போனது அப்படின்னு சொல்கிறாங்க. வையம் உலகம், மாக்கடல் பெரிய கடல். பார்க்கலாம் பாருங்க. வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் ஆகிய எந்த செயலாக இருந்தாலும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக இருக்குது. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோணுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 3வது பார்த்திங்கன்னா, இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு வகையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் மின்னாள் என்றும் மின்னாள்
மின்னாள் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அதுக்கு அர்த்தம் இன்று பெண்களுக்கென்ன உள்ள வேலையும் அவர்கள் விடுதலைக்கான வேலை, பெண்களுக்கான வேலையும் அவங்க தான் செஞ்சுக்கணும், விடுதலைக்கான வேலையும் அவங்க தான் வந்து செய்யணும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்று நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் இயற்றுக செய்க மின்னாலை மின்னல் போன்றவளை மின்னால் ஒளிர மாட்டாள். 4th பாருங்கள், சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்வதும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் இயங்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வோ இன்பம் சமைக்கிறார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்ற பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கு உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வரணும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வான எண்ணலாமா? சமைப்பது தான் உணவை மட்டும் சமைப்பதில்லை. சமைப்பவர் வந்து உணவை மட்டும் சமைக்கலை, அதற்கு மேலான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5th பார்த்திங்கன்னா, உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. அதாவது உணவு ஆக்கிறது வந்து மக்களுக்கு உயிராக்கிறது அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை வாழ்வு வந்து பணத்தினால கிடையாது, போர் செய்கிறதுனால கிடையாது. தணலினை அடுப்பில் இட்டு தாளில் சுவையை இட்டே அணிந்திருந்துட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு பரிமாறுறாங்களே அவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 5வது பார்த்திங்கன்னா, உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலின் தான் வாழ்வு நலம் பெறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6th பாருங்க, சொல்லும் பொருளில் தணல்னா நெருப்பு, தாளினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில். 6th பார்த்திங்கன்னா, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒண்ணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்களுக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டத்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமைக்கிற பணி வந்து பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமைன்னும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கு தான் இருக்குன்னு தமிழ் திருநாட்டில் இருக்கிற வழக்கத்தினை கண்ணிமிக்கும் நேரத்தில் நீக்க வேண்டும்னா பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேணும்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருள் தவிர்க்க ஒண்ணா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும். இலக்கண குறிப்பு, மாக்கடல், மான உரிச்சொல் தொடர், ஆக்கல்னா தொழில் பெயர், பொன்னே போல் அப்படின்னா உவம உருபு, மலர்கைனா உவமை தொகை, மலர் போன்ற கை அப்படின்னு இருக்கிறோம்னா உவமை தொகை, வில்வாள் வில்லும் வாழும் உண்மை தொகை, தவிர்க்க ஒண்ணா ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம், பகுப்பத உறுப்பிலக்கணம், விளைவது விலை குட்டல் இவ்வு குட்டல் ஆ குட்டல் தூ. அப்போ வா வந்து இவ்வு குட்டலான்னு பிரிக்கிறாங்க ப்ளஸ் தூ. விலையின பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை, ஆ வந்து சாரே, தூ வந்து தொழிற்பெயர் விகுதி. சமைக்கின்றால் சமை குட்டல் இக்கு குட்டல் கின்று குட்டல் ஆர், சமை பகுதி, இக்கு வந்து சந்தி, கின்று வந்து நிகழ்கால இடைநிலை, ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம். பட்டம்னா யார் படித்தது, சட்டம் யார் பண்ணதுன்னா பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்யணும், அவங்க தான் மணிலாம் போட்டுட்ருப்பாங்க. அப்போ கவிமணி. பெண்ணெனில் பேதமை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் சரி. பேதை அப்படின்னாவே பாவேந்தர். ஓகேங்களா, பெண் வந்து கஷ்டப்படுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் தான். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துக்கலாம். தமிழில் சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து
நீதி நூல்கள் தோன்றுச்சு. அது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்னால் தொகுக்கப்பட்டுச்சு. அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். இதில் பார்த்திங்கன்னா 5 வேர்கள், 5 சிறிய வேர்கள் என்பது பொருள். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சிங்கிற வேர்களால் ஆன மருந்து உடலில் நோயை போக்குற மாதிரி சிறுபஞ்சமூலம் பாடல் உள்ள கருத்துக்கள் 5 கருத்துக்கள் மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாக இருக்குது. இதில் வந்து நன்மை பயக்குவன, தீமை தருவன, நகைப்புக்குரியனங்கிற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்கொள்ளுது. இப்போ ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்திங்கன்னா சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் கணக்காயனாரோட மாணாக்கராக இருந்திருக்காங்க. காரி அப்படிங்கிறது வந்து இயற்பெயர், காரிங்கிறது இயற்பெயர், ஆசான்ங்கிறது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர். மாகாரியாசன் என்ற மாகாரியாசன்னா பாயிர செய்யுள் வந்து குறிப்பிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதனைக்கு வயது தடை என்றுன்னு கொடுத்துருக்காங்க. 10 வயதுக்குள்ளவே சொற்பொழிவு நிகழ்த்தும் ஆடல் இது வந்து 10 வள்ளலார், 10 வள்ளல்கள் வந்து சேர்ந்தாவே ஒரு ஊரையே நல்லா பண்ணலாம். அப்போ 10 வள்ளலார். 11வது வயதில் அரசை கவிதை எழுதி பாரதி. ஓகேங்களா? இவர் வந்து பாரதியார் வந்து பெண்களை வெளியில் கொண்டுட்டு வரணும், அப்போ பார்டர் கட்டி வாழ்கிற பெண்களை வெளியில் கொண்டு வரணும் பாடினது பாரதியார். 15வது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தம் கவிதைகள் எழுப்பிய விக்டர் ஹியூகோ. 15 வயதில் வந்து விக்ட்ரி அடையணும், 14 வயதில் விக்ட்ரி அடையணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 16 வயதில் தமக்கு தந்தை படை தளபதியாக மாவீரன் அலெக்சாண்டர். 36 வயது நிலை படம் பார்த்திங்கன்னா ஜோதிக்காது. அப்போ 16 வயது நிலை படம் பார்த்தா அலெக்சாண்டருது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. 17வது வயதில் பைசா நகர் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசல் ஆடுவது என்று கலீலியோ ஆகும். வந்து 17 7 நாளும் களி கிண்டி சாப்பிட்றாங்களாம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க, கலீலியோ. ஓகேங்களா? சிறுபஞ்சமூலம் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்கள் இடம்பெறுறது வந்து சிறுபஞ்சமூலம். 3 கருத்துக்கள் இடம்பெறுறது பார்த்திங்கன்னா நாலடியார். 3 கருத்துக்கள் வந்து எதுனா திரிகடுகம். 6 கருத்துக்கள் வந்து ஏலாதி. ஓகேங்களா? இப்போ 5 கருத்துக்கள்னால் சிறுபஞ்சமூலம், 3 கருத்துக்கள்னால் திரிகடுகம், 6 கருத்துக்கள்னால் ஏலாதி. இந்த அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் வரிசையில் அமைஞ்சிருக்கு. நூலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3னா திரிகடுகம், 6னா ஏலாதி. ஃபஸ்ட்டு நுழையும் முன் பார்க்கலாம். மனித வாழ்வியில் செழுமையாக்குபவை அறப்பண்புகள் தான். காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்கள் கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருது. அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்சமூலமாக இருக்குது. வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருக்கிறது கிடையாது. சாதனைக்கு வயது ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவுடையோர் தாமே உடையார், பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்கு அறிவார், மூவாது மூத்தோர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கும் மரமுள்ள நூல்வல் நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூக்காமலே சில மலர்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராக இருக்காங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உண்டு. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்ளுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்பாடல் இருக்க அமைந்த அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். இலக்கண குறிப்பு: அறிவார், வல்லார் அப்படின்னா இணையான பெயர். விதையாமை, உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை, உரையாமைன எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுப்பத உறுப்பிலக்கணம்: உரையாமை, உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. உரை பகுதி ஈ சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை, மை வந்து தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும், காய் கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம், இது பகுதி, இது சந்தி. இக்கு எதிர்கால இடைநிலை, வந்து பெயரச்ச விகுதி, பெயரச்ச விகுதி. இதில் பார்த்திங்கன்னா ஈ வந்து உடன்படுமையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட பார்த்திங்கன்னா 5th இயலோட
செயல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th இயலோட செயல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.